ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாம்போகினி அவென்டடார். வாவ்! எவ்வளோ மேசிவாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க சீரியஸாகவே. Oh my god! Wow, செம்ம போறீங்க சீரியஸா. ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் மக்களே. ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே ரைட் கிளம்பிட்டோம். நம்ம ஸ்குவாட் 66 கூட தான் ரைட் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ரைட். ஸோ ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 7க்கு மேலே ஆயிடுச்சுங்க. நான் வந்துட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. பட் 7 o'clock வந்துட்டு அசம்பிள் சொல்லியிருந்தாங்க. அசம்பிள் பாயிண்ட்ல கொஞ்சம் லேட்டில், ரொம்பவே லேட்டு. எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் போகிற மாதிரி இருக்கும் ஸ்பாட்டுக்கு. ஸோ நான் எவ்வளோ ட்ரை பண்ணேங்க சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லிட்டு. எனக்கு நைட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 5:30 அலாரம் வச்சு நான் 6:30 தான் எந்திரிச்சேனே. ஆனால் 7 o'clock ஸ்பாட் சொல்லியிருந்தாங்க. என்னால் சீக்கிரமா கிளம்ப முடியல. எங்கே போறாரு இவரு? ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெஃபே காஃபி டே, செங்கப்பள்ளியில் இருக்கிற கெஃபே காஃபி டேக்கு தான் நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரைட் போறோம். ஸோ அது கெஃபே காஃபி டேன்னு சொல்றதை விட ஒரு பைக்கர்ஸ்க்கான ஒரு மீட்டிங் ஸ்பாட்னே சொல்லலாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா வீக் சண்டேஸும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா பைக்கர்ஸ், மோஸ்ட்லி நிறைய பைக்கர்ஸ் வருவாங்க கெஃபே காஃபி டேக்கு. சிசிடிக்கு வருவாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் பைக்ஸும் நீங்கள் பார்க்கலாம் சண்டேஸ் வந்தீங்கன்னா. இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நோ ஐடியா இன்னைக்கு யார் வராங்கன்னு. நாட் ஒன்லி சூப்பர் பைக்ஸ் பட் சூப்பர் கார்ஸும் நீங்க வந்துட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற பைக்கர்ஸ், மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பைக்கர்ஸ் எல்லாமே நிறைய பேர் வருவாங்க இங்கே. மோஸ்ட் ஆஃப் தம் வந்துட்டு கோயம்புத்தூர், மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களும், பக்கத்துல திருப்பூர், சேலம், ஈரோடு அந்த மாதிரி சைட்ல இருக்கிறவங்களும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் பைக்கர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீ போயிருக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் போயிருக்கேன். பட் வந்துட்டு சண்டே போனதில்லை நினைக்கிறேன். ஏதோ லீவ்ல போயிருக்கேன். பட் அது வந்துட்டு எவ்வளோ ஏர்லியா போனதில்லை. ஃபார் ஷுர் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இன்னும் நான் வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கே போகல. நம்ம தனியா தாங்க சிசிடி போறோம். வரும்போது நம்ம குரூப் கூட வந்துடலாம். பாட்டிமா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிசிடில வந்துட்டு நம்ம ஸ்குவாட் 66 நெக்ஸ்ட் இயர்க்கான கேலண்டர் ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ரிவீல் பண்ண போறாங்க. ஸோ என்னோட வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியுங்க, நாம ஸ்குவாட் 66ல இருக்கோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்துட்டு ஒரு ரைட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் ரைட் போவாங்க. ரைடு பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு மந்த் வந்துட்டு ஸ்டே ரைடா இருக்கும், ஒரு மந்த் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரைடா இருக்கும், ஒரு மந்த் வந்துட்டு ஒன் டே ரைடா இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஸ்குவாட் 66ல இருந்து எப்பவுமே போவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான டிசம்பர் ரைடு வந்துட்டு அவங்க கோவா பிளான் பண்ணியிருந்தாங்க இந்தியா பைக் வீக்குக்காக. ஸோ நம்ம ஸ்குவாட் 66ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்துட்டு ப்ராபப்ளி சம்மர் அரௌண்ட் 15 to 20 மேபி அதுக்கு மேல கூட இருக்கலாம். ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்தியா பைக் வீக் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 days ட்ரிப்புங்க அது. அதாவது 2025க்கான கேலண்டர் ரைடு வந்துட்டு அதோட டெஸ்டினேஷன்ஸ் எங்கெங்க போறோம், எந்தெந்த மந்த்ல எங்கெங்க போறோங்கிறத வந்துட்டு இன்னைக்கு ரிவீல் பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிசிடில பண்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நானும் கோவா போயிருந்துருக்கணுங்க. ரொம்ப ட்ரை பண்ணேன் போலான்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே கோவா ட்ரிப் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு வீக் டேஸ்லயே வந்துருச்சு. ஸோ அதனால என்னால போக முடியல. ஸோ பாத்தீங்கன்னா 7 days அப்படியே ஃபுல்லா என்னால வந்துட்டு லீவ் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கோவா போகல. லாஸ்ட் இயர் நான் கோவா போயிருந்தேன். அப்போ வந்துட்டு யூடியூப் சேனல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்தேன். தட் வாஸ் ஒன் மெமரபிள் ட்ரிப்புங்க. சீரியஸாவே அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் என் லைஃப்ல. அது என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாம நடந்த இதுன்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப நாங்க முன்னாடியெல்லாம் பிளான் பண்ணி வைக்கலங்க. கரெக்டா ஒரு 15-20 days முன்னாடி ஒரு பிளான் பண்ணோம். சரி போலான்னு முடிவு போனோம்.
ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெமரபிள் ட்ரிப் நான் போனதுலேயே இப்போ வரைக்கும். வா பாத்தீங்களா சூப்பர் கார்ஸ்ல எங்க இருக்குங்க, சூப்பர் கார் சூப்பர் பைக்ஸ்ல எங்க இருக்கு. ஆக்சுவலி இவங்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க வருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு லாம்போகினி அவென்டடார் இருந்துச்சுங்க, நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல. நானும் இது கவனிக்கலைங்க, டக்குன்னு ஏதோ பேசிட்டு இருந்தேன், லெஃப்ட்ல பார்த்தா சூப்பர் கார்ஸ் பைக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பார்க்கலாம், அவங்க வருவாங்க, சிசிடி தான் வருவாங்க இவங்க எல்லாம். ஸோ நம்ம அவங்க அங்கே போய் மீட் பண்ணலாம் அவங்கள. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்குவாட் கூட ஜாயின் ஆகணுங்க. நானும் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஓகே மக்களே, நம்ம இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப் செக் பண்ண அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம கருமத்தம்பட்டி கிட்ட இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி தான் இருக்காங்க அவங்க. இப்போ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இப்பதான் நம்ம அசம்பிள் பாயிண்ட் வந்திருக்கோம். அவங்க கொஞ்சம் முன்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் போன ஸ்பீடா போனா பிடிச்சிடலாம் அவங்கள. பட் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடணுங்க. ஸோ மக்களே, ஒரு வழியா பார்த்தோம்னா ஸ்குவாடை பிடிச்சிட்டோம். ஸ்குவாட் பாருங்க முன்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே போயிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கொஞ்ச தூரத்துல சிசிடி வந்துரும். ஓகே, ஸ்குவாட் கூட ஜாயின் பண்ணியாச்சுங்க ஒரு வழியா. ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்குவாடோட இன்னைக்கோட லைனப்பு, தெரியுதுங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏங்க இன்னைக்கு எப்படியும் ஒரு 15 to 20, நாட் 15, கண்டிப்பாக 20 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 20-25 ப்ளஸ் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம லேட்டாக வந்ததெல்லாம் அப்படியே கடைசியாக ஜாயின் பண்ணிட்டோம் ஸ்குவாட்ல. நான் ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா டைம் 7. ஆக்சுவலாக 7க்கு பார்த்தீங்கன்னா நான் நீலாம்பூரில் இருந்திருக்கணும். நான் இங்கேருந்து கிளம்பும் போதே மணி 7 ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு வந்திருந்திருப்பாங்க. 7 மணிக்கு வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரைட் ஹடல் எல்லாம் முடிச்சுட்டு ரைட் ஒரு 7:15 ப்ராபப்ளி 7:30க்குள்ள ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்துட்டு இப்போ கரெக்டாக அவங்க கூட ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் 7:45. 15 மினிட்ஸ் நான் லேட், 15-20 மினிட்ஸ் நான் லேட்டு தான். ஓகே, எப்படியும் அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டேன், அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ ஓகே மக்களே, ஒன் சிசிடி கிட்ட போனோடனே நான் கண்டினியூ பண்றேங்க. ஸோ ஏன் மக்களே, சிசிடி ரீச் ஆயிட்டோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சிசிடி வந்துட்டோம். அடாடா, காரை காணோமே. வந்துட்டு போயிட்டாங்களா இல்லை வரவே இல்லையா, வேற எங்கேயாச்சும் போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. வந்திருக்காங்க. அங்க அங்க இருக்கு பாருங்க, அங்க இருக்காங்க பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஒரு BMW இருக்கு. சூப்பர் பைக்ஸ்லாம் அங்கதாங்க இருக்கு, வேற மாதிரி. ஓகே, நம்ம பைக் எங்க பார்க் பண்ணலாம். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லைனப். ஸோ நம்ம பைக் பார்த்தீங்கன்னா அந்த BMW GS 310 கிட்ட நிற்கிது பாருங்க. ஸோ அதுலேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி தான், ஐ மீன் நம்ம ஸ்குவாடோட வண்டி தான். ஸோ நம்ம போயிட்டு இந்த காரை பார்த்து வரலாங்க. சீரியஸ்லி வாட் அ கார். வாவ் 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 வாவ். ஐ திங்க் இது BMW 630 என்னன்னு தெரியல. ஓகே, ஒரு Ducati Diavel அங்க பாருங்க, மாசா நிக்குது பாருங்க, லாம்போகினி. ஓகே, Honda CBR. Wow, look at this cuties. செம்மையா இருக்காங்க. சீரியஸா பார்த்தீங்கன்னா வேற மாதிரி காருங்க இது.
செம்மையா இருக்குல்ல. எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாம்போகினி அவென்டடார் மாஸ் காருங்க. வாவ், எவ்வளோ மேசிவாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க சீரியஸாகவே. ஓகே, லாம்போகினி அவென்டடார் எஸ் வேரியன்ட் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டுகாட்டி டைவல், பட் இது வந்து ஓல்ட் ஜென், ஃபர்ஸ்ட் ஜென் மாடல்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், ஃபர்ஸ்ட் ஜென் மாடல் தான் இது. நான் இங்கே பார்த்துட்டு இருந்தோம், பார்க்க பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய சூப்பர் பைக்ஸுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டுகாட்டி பனிகள் நினைக்கிறேன். டுகாட்டி பனிகள் தான், பனிகள் V4. இது நியூ ஜென்ரேஷன் ஹைபுசா ZX10R S1000RR. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா S1000RR. ஓகே, இது என்னது எம்ஹால R3, R3. ஓகே, அட்வென்ச்சர் 390. சீரியஸ்லி வைப்பாக இருக்குங்க இந்த இடமே. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா மக்களே? இந்த டுகாட்டியோட ஓனர் யார் தெரியுமா? ஸோ இங்கே நின்றுருக்காரு பாருங்க, இவர் தான். சீரியஸ்லி இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ZX10R, நிறைய ZX10R தாங்க இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இன்னும் ZX10R வருது. ZX10R அண்ட் 1000RR BMW S1000RR. பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, சூப்பர் பைக்ஸ்லாம் கிளம்பிடுச்சுங்க. ஆக்சுவலாக லாம்போகினி போச்சுங்க, பட் இந்த டைமும் நான் மிஸ் பண்ணிட்டேன். எடுத்தேன், பட் எக்ஸாக்ட் கிளியராக தெரியல. பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையம்ப் ஒரு பைக் இருக்குங்க. நான் ரொம்ப நாள் ஓட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அந்த பைக்கை. ஸோ நம்ம ஸ்கொயரில் இருக்கிற அந்த பைக் வாங்கியிருக்காங்க, ஸ்ரீராமன் சொல்லிட்டு. ஸ்பீட் 400 இதுதான். ஸோ நம்ம இதில் ஒரு ரன் போயிட்டு வருவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
Oh my god. செம்ம பவர் சீரியஸா. ஓகே, அப்படியே இழுக்குதுங்க. நைஸ் நைஸ் நைஸ். வாவ். ஓகே, வாவ். சீரியஸ்லி செம பவருங்க. எவ்வளவு பவர் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் பாத்தீங்கன்னா இவ்வளவு பவர் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. வேற மாதிரி பவரா இருக்கு. வாவ். இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க. சீரியஸ்லி எந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் இல்ல. Really so much fun to drive. ஓகே, இங்க ஏதாச்சும் கட் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே ரைட் கட் யூ டர்ன் பண்ணிக்கலாம். such a smooth engine-ங்க. சீரியஸ்லி எந்த ஒரு டிராப் ஆஃப் வைப்ரேஷன் கூட எனக்கு தெரியல. ஸோ நம்ம சிசிடிவி வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. நம்ம 49 பைக்கிங் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்தோடனே நம்ம கேலண்டர் ரைடை ரிவீல் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, ஓகே. அந்த ஒரு சின்ன டைம்ல ஒரு ஷார்ட் ஸ்பின் எடுத்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். எல்லாரும் இப்படி சி ஷேப்னா சி ஷேப். ஸோ வெல்கம் பேக் மக்களே. சிசிடிலேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்க்கான கேலண்டர் ரைடை ரிவீல் பண்ணிட்டாங்க. நான் அந்த வீடியோஸை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தரமான ரைட்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் இயர் 2025 ஃபுல்லாக. 12 மந்த்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துட்டு ரைடு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வேற மாதிரி ரைடாக இருக்க போகுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நெக்ஸ்ட் இயர் ஜூன் பாத்தீங்கன்னா லே லடாக் ரைடு வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஐம் நாட் ஷுர். பட் நான் கண்டிப்பா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஃபார் ஷுர் போவேன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த ட்ரீம் ரைடு அது. ஸோ நம்ம குரூப் கிளப்போட போறோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீட்டா போயிட்டு நீட்டா வரலாம். பட் அந்த டைம்ல எனக்கு எந்த ஒரு ரொம்ப ஒர்க்கா இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நான் இப்போ மெயினா பார்த்துட்டு இருக்கேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மந்த்ஸ்ல நிறைய ரைட்ஸ் வந்துட்டு இவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா சிசிடியில் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:55 ஆகிட்டு இருக்கு. ஸோ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே டேட்டா கோயம்புத்தூர் தான். என் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துருக்காரு கிளப் மெம்பர் ஒருத்தர், அட்வென்ச்சர் கிட், சபன் தேவ் அவர் பேரு. ஸோ ஓகே, போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அப்படியே கோயம்புத்தூர் போயிடலாங்க. ஸோ இன்னைக்கோட பிரேக்ஃபாஸ்ட் ரைடில் இதுதான். அண்ட்
நிறைய சூப்பர் பைக்ஸ் பார்த்தேன் நான் இன்னைக்கு. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ரைட் டுடே. அண்ட் ஈவன் ஸ்பீட் 400 அதை நான் வந்துட்டு இன்னைக்கு ஓட்டி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க அந்த வண்டி. அவ்வளோ சூப்பரா இருக்கு அந்த பைக்கு. செம்ம பவரு, பயங்கர நிம்பிளா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. எந்த ஒரு வைப்ரேஷன்ஸோ இல்லை ஒரு ஹேண்டில் பேரோட அந்த ஒரு எந்த ஒரு ஷேக் எதுவுமே இல்லை. சூப்பரா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. So it was a fun-filled ride today. So happy about it. Okay மக்களே, போறோம், பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்றோம், கோயம்புத்தூர் போறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கண்டினியூ பண்றேன். பை. ஸோ ஓகே மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. வர வழியில் உடுப்பி ருச்சி அங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ப்ரோவும் கிளம்பிட்டோம். ப்ரோ பின்னாடியே வந்துருக்காரு. அப்படியே டுவர்ட்ஸ் கோயம்புத்தூருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:55, கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர். ஸோ ஏன் மக்களே, நான் அப்படியே இங்கே எண்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக 5 days தான், ஒன்றும் இல்லை அவங்க காட்டுறதுக்கெல்லாம். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். என்னோட வீடியோஸை ஃபுல்லாக பாருங்க, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தான். ஹோப் ஸோ யூ லைக் திஸ் வீடியோ டூ. கண்டிப்பாக இன்னும் நிறைய சூப்பர் கூல் கண்டென்ட்ஸோட நான் வரேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேர் மைக் ப்ராப்ளம், மைக் கிளியரா இல்லை, வாய்ஸ் அப்படி சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ நான் ஒரு மைக் பார்த்துருக்கேங்க, ஆல்மோஸ்ட் ஆர்டரே பண்ணிட்டேன். ஸோ ப்ராபப்ளி பை நெக்ஸ்ட் வீக் எனக்கு அது கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் மைக் தொல்லை இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னும் நிறைய சூப்பர் கூல் கண்டென்ட்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, Arshad signing off. மக்களே, can you see this? Wow. It's a McLaren மக்களே. இங்க பாத்தீங்களா, செம்மையா இருக்குல்ல? Wow.